ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கத்திரிக்காய் செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காயில் பாருங்கள், கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். நல்லா ஒரு பர்பிள் கலரில் இருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக கத்திரிக்காய் செடி தான். இந்த ஒரு கலர்ஸில் ஒரு கலர் கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். இந்த கத்திரிக்காய் செடி இப்போ என்னென்னா, இந்த 2 கத்திரிக்காய் செடியோட டிஃப்ரென்ஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுவும் கத்திரிக்காய் செடி தான். ஆனால் இதில் வந்து என்னது, கத்திரிக்காய் இதில் வந்து காய்ச்சி ஊஞ்சிருச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் கத்திரிக்காய் காய்க்காது. இதோடைய இலையெல்லாம் பாருங்களேன், சிறுசாக வந்துருச்சு. இப்போ இது வந்து என்ன செய்யுதுன்னா, ஆனால் பூக்கும், ஆனால் காய் வராது. ஓகேவா? இந்த கத்திரிக்காயுடைய பூவை பாருங்கள், எல்லோ கலரில் இருக்குது. ஒயிட் கலரில் இருக்குது. எல்லோ கலரு உள்ள நடுவால் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது. இதோடைய கத்திரிக்காய் எப்படின்னா ஒயிட் கலரில் வரும். ஓகேவா? பாருங்கள், ஒயிட் கலரில் ஒரு கத்திரிக்காய் இப்போ தான் பிஞ்சாக கிடக்கு. பாருங்கள், இதில் கத்திரிக்காய் இதை பாருங்கள். இது அப்படியே பறிக்கிற சீசன் தான், பறிச்சிடலாம். இதோடைய டேஸ்ட் எப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த கத்திரிக்காய் வந்து எந்த சாம்பாருக்கு போட்டால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டி கொடுக்கும்.